1883 அந்த ஒரு காலகட்டத்துல இத்தாலியில ஒரு சின்ன குழந்தை பிறக்குது. அன்னைக்கு தெரியாத அந்த குழந்தைக்கு த கிரேட்டஸ்ட் டிக்டேட்டரான ஹிட்லருக்கு நாம தான் இன்ஸ்பிரேஷனா இருப்போம். நாம இந்த இத்தாலியையே கைக்குள்ள வச்சு ஆள போறோம் அப்படின்னு தெரியாம வளர்ந்த அந்த குழந்தைக்கு அவங்க அம்மா அப்பா வச்ச பேரு முசோலினி. முசோலினி அப்படின்னு சொன்னாவே பாசிசம் அவர் தான் கிரியேட் பண்ணவரு. ஆயிரக்கணக்கான மக்களை கொன்னு குவிச்சவரு. சொந்த நாட்டு மக்களோட வாழ்வாதாரத்தையே கேள்விக்குறி ஆக்குனவரு. ரொம்பவே மோசமான ஆளு. அவரை பார்த்தாவே பயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அப்படியாப்பட்ட முசோலினிக்கு பூனைய பார்த்தாவே பயமா. முசோலினி அப்படிங்கிறவங்கள பத்தி பார்த்தோம் அப்படின்னா, பேசிக்கா ஒரு ஏழ்மையான குடும்பம். அவங்க ஒரு சாதாரண ஃபேமிலில உள்ளவங்க. ஆனா எப்படி இவ்வளவு பெருசா, இவ்வளவு பெரிய கட்டமைப்ப உருவாக்குனாங்க அப்படின்னு கேட்கிறப்போ, அதுவே ரொம்பவே இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சு. ஒரு சாதாரண ஒரு மனுஷன், மிகப்பெரிய அந்த ஒரு நாட்டோட அந்த நாட்டையே கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு ஒரு பிரைம் மினிஸ்டராவோ, இல்ல மிகப்பெரிய ஒரு அதிபராவோ எப்படி மாறுனாரு அப்படிங்கிறத கேட்கும்போதே ரொம்பவே இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சு. ஸோ முசோலினினா யாரு? அவரு என்னென்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு? அவரு எப்படி இந்த ஒரு கட்டமைப்புக்குள்ள வந்தாரு? எதனால அவரு வந்து இந்த ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆகணும் அப்படின்னு தோணுச்சு? அப்படிங்கிறத ஒண்ணு ஒண்ணா பார்க்க ஆரம்பிப்போம். முசோலினி இட்டாலியில தான் பிறக்குறாரு. இவங்களோட அம்மா ஒரு டீச்சர், அப்பா இரும்பு பட்டற வச்சிருக்காங்க. ஸோ இந்த கத்தி, இந்த மாதிரி ஆயுதங்கள்லாம் செய்வாங்கல்ல, இரும்பு பட்டற. அந்த மாதிரி ஒரு இரும்பு பட்டற வச்சிருக்காங்க. பேசிக்கா ஒரு நார்மலான ஒரு ஃபேமிலி தான். ரொம்பவே ஏழ்மையான ஃபேமிலி. ரொம்பவே கொஞ்சம் கஷ்டப்படுற ஃபேமிலின்னே சொல்லலாம். ஒரு மிடில் கிளாஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்பேற்பட்ட ஃபேமிலியில தான் நம்ம முசோலினி பிறக்குறாரு. அவங்க அப்பா வந்து பேசிக்கா வந்து ஒரு சோசியலிசம் சிந்தனை கொண்டவங்க. இந்த கம்யூனிசம் மாதிரி எல்லா பொருட்களும் எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனை கொண்டவங்க. அதே மாதிரி தான் நம்ம முசோலினி கூட வளர்றாரு. பேசிக்கா அவருகிட்டயுமே கஷ்டப்படுற மக்கள், ஒரு செட் ஆஃப் மக்கள் மட்டும் பணக்காரங்களா இருக்காங்க. ஒரு செட் ஆஃப் மக்கள் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிற சிந்தனை கொண்டவர் தான் நம்ம முசோலினி. ஆனா அவருக்கு வளர வளர ரொம்பவே டஃப்பான ஆளா மாறுறாரு. எப்படின்னா, ஸ்கூல் படிக்கும்போதே அடுத்தவங்ககிட்ட போய் சண்டை போடுறது, கத்தியெல்லாம் ஒரு தடவை ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போய் ஸ்கூலை விட்டே வெளியே துரத்தி விட்டுறாங்க. ஸோ அந்த மாதிரி முசோலினி வந்து அப்பவுமே ரொம்பவே டஃப்பான ஆளு. ரொம்பவே சண்டை போடுறது எதுக்கு எடுத்தாலும் அப்படி ஒரு கேரக்டரா தான் இருக்காரு. ஸோ அப்படியே போயிட்டு இருக்கு. ஸ்கூலும் முடிச்சுட்டு திரும்ப டீச்சராவும் டீச்சருக்கு படிக்கணும். நான் டீச்சர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி டீச்சருக்கும் படிச்சு காலேஜும் முடிக்கிறாரு. ஆனா வேலை கிடைக்கல. பேசிக்கா நம்ம ஊர் மாதிரி தான். படிச்சு முடிக்காங்க. வேலையும் கிடைக்கல. ஸோ வெளியூருக்கு போறாங்க. சுவிட்சர்லாந்துக்கு போய் அங்க போய் ஒரு கம்பெனில ஒர்க் பண்றாங்க. ஆனா அப்படி ஒர்க் பண்ணும்போது யூனியன் ஸ்டார்ட் பண்ணி அங்க உள்ள பிரச்சனைக்காக போராடுறாரு. ஸோ சுவிட்சர்லாந்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, நாடு கடத்தி அவங்கள மறுபடியும் இத்தாலிக்கே கொண்டு வந்துடுறாங்க. உடனே இத்தாலியில வந்து ஒரு பார்ட்டில வந்து ஜாயின் பண்றாரு. நம்ம சோசியலிசம் பார்ட்டில. அங்கேயுமே போராட்டங்கள் முன்னெடுக்கிறாரு. நல்லா பெயர் கிடைக்குது. பயங்கரமா ரீச்சும் இருக்குது. ஸோ அப்படி போயிட்டு இருக்கு. அவந்தி அப்படிங்கிற பத்திரிக்கையிலயும் அவருக்கு வந்து ஒரு வேலை கிடைக்குது. அதுக்கு முன்னாடி அவரை ஒரு ஜெயில்ல போட்டுறாங்க. ஜெயில்ல போட்டதுக்கப்புறம் அங்கருந்து ரிலீஸ் ஆன உடனே இவரோட புகழ தெரிஞ்சுக்கிட்ட அந்த அவந்தி பத்திரிக்கை இவருக்கு ஒரு வேலையும் குடுக்குது. ஸோ அத வச்சு பல கட்டுரைகள வந்து எழுதி போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நெறைய பேருக்கு தெரிய ஆரம்பிக்குது. யாருப்பா அந்த முசோலினி? முசோலினிங்கிற பையன் பயங்கரமா கட்டுரை எழுதுறானே! புரட்சிகரமா இருக்குதே! அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க. முசோலினிக்கும் நெறைய பேர் தெரிய ஆரம்பிச்சிருது. முசோலினி அப்படிங்கிற பையன பத்தி. ஸோ ஒரு கூட்டம் அவர ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே போயிட்டு இருக்கு. ஒரு அப்பதான் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் வர்ற காலகட்டம். ஸோ இத்தாலி வந்து இதுல வந்து ஜாயின் ஆகணும். வேர்ல்ட் வார்ல வந்து கலந்துக்கிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் சொல்லுது. சோசியலிசம் சேர்ந்த ஒரு கூட்டம் வந்து இல்ல, இதுல போகக்கூடாது. இத்தாலிக்கு வந்து பெரிய பொருள் செலவு ஏற்படும். நெறைய வளங்கள்லாம் காணாம போயிரும். ஸோ இத வந்து நீங்க வந்து ஏத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இத வந்து முசோலினியும் வேண்டாம் போருக்கு கலந்துக்கிட வேண்டாம் அப்படின்னே சொல்லியிருப்பாரு. உடனே அந்த அளவுக்கு ஒண்ணும் தெரியல. திரும்ப கொஞ்ச நாள்ல என்ன பண்றாரு அப்படின்னா, முசோலினி வந்து மறுபடியும் நீங்க போருக்கு கலந்துக்கிடணும், போர்ல கலந்துக்கிடணும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அந்த பத்திரிகையில இருந்து நீக்குறாங்க. அவங்களோட சோசியலிசம் கட்சியில இருந்தும் அடிப்படை உறுப்பினர்ல இருந்தும் வெளிய தூக்கி போட்டுறாங்க. ஆனா முசோலினி ஒரு சர்வாதிகாரி ஆனதுக்கு காரணமே அந்த சோசியலிசம் கட்சியில இருந்து அவரை நீக்குனது தான். இதுக்கப்புறம் தான் முசோலினி பாசிசம் பத்தி கிரியேட் பண்ணி அத வந்து ஒரு கட்சியாவே ஸ்டார்ட் பண்ணிடுறாரு.
நிறைய பேருக்கு தோணும் பாசிசம்னா என்னப்பா? பாசிசம்னா என்ன பெருசா பெரிய இதா அப்படின்னு சொல்லி தோணும். பாசிசம் அப்படின்னா மக்களுக்காக அரசாங்கம் கிடையாது. அரசாங்கத்துக்காக தான் மக்கள். பேசிக்கா மக்களுக்காக அரசாங்கம் இயங்குறதுக்கு பதிலா, அரசாங்கம் இயங்குறதுக்காகவே மக்கள் வந்து ஓடணும். ஸோ அதோட பாலிசி தான் நம்ம பாசிசம். ஸோ இத வந்து கிரியேட் பண்றாரு. ஆனா இத வந்து மக்கள்ட்ட எப்படி கொண்டு போறாருன்னா, நம்ம வந்து இத்தாலி வந்து மிகப்பெரிய ஒரு கிரேட்னஸ்க்கு போயிரும். ஏன்னா, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல கலந்துகிட்டு இருப்பாங்க. நம்ம பிரிட்டன் சைடு. ஸோ அப்போ வந்து பிரிட்டன் வந்து அதிகமான காலனி நாடுகளையோ, இல்ல பெரிய இடங்களையோ குடுக்கும் அப்படின்னு சொல்லி நெனச்சுட்டு இருந்த டைம்ல, பெருசா பிரிட்டன் எதையுமே குடுக்கல. அவங்கள வந்து துரோகம் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு பெருசா வந்து எதையுமே குடுக்கல. ஸோ இதனால இத்தாலி மக்கள் ரொம்பவே கோவமா இருந்தாங்க. ஸோ அப்பந்தான் முசோலினி வந்து ஒரு இளைஞனா ஒரு 38, 37 வயசு இளைஞனா ரொம்பவே ஆக்ரோஷமா பேசுறாரு. நான் வந்து இத்தாலிய கிரேட்டஸ்ட் ஆஃப் இத்தாலியா மாத்தி காட்டுறேன். வானளவுக்கு உயர்த்தி காட்டுறேன். ரொம்பவே உங்களோட தரத்தெல்லாம் உயர்த்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆக்ரோஷமா பேசுறாரு. இதனால அங்க உள்ள இளைஞர்களும் சரி, ஒரு நார்மலா ஒரு ரொம்ப வயசு கிடையாது. ஒரு ஒரு அளவு தான் வயசா இருக்கு. ஸோ நம்ம நம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய மக்கள் முசோலினிய ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ முசோலினிக்கும் ரொம்பவே ஹேப்பி ஆகுது. கட்சியுமே பயங்கரமா வளருது. எல்லாருக்குமே தெரியவும் ஆரம்பிக்குது. ஸோ முசோலினி வந்து உடனே எலக்ஷன்ல நிக்கிறாரு. 1921ல ஒரு எலக்ஷனும் வருது. ஸோ அந்த ஒரு டைம்ல எலக்ஷன்ல பெரும்பான்மை யாருக்குமே கிடைக்கல. முசோலினியோட கட்சி வந்து ஒரு 31 சீட்டு ஜெயிக்கிறாங்க. ஸோ ஒரு ஆட்சி அமையுது. ஆனா அது பெருசா நீடிக்கல. உடனே அந்த ஆட்சி வந்து கவிழ்ந்தும் போயிருது. ஸோ இதனால முசோலினிக்கு என்னதான் பண்ண அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு தெரியல. ஸோ 1 வருஷம் கழிச்சு முசோலினி வந்து ஒரு படைய ரெடி பண்றாரு. எல்லாருமே பிளாக் ஷர்ட் போட்டுக்கிட்டு அந்த படையில இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு பாசிஸ்டுக்கான படைகள். அங்க ஒரு படையையும் ரெடி பண்ணி அந்த படைய ஒரு ஊர்வலமா திரட்டுறாரு. அந்த ஊர்வலம் ரொம்ப பெரிய ஊர்வலமா மாறுது. ஸோ பிரைம் மினிஸ்டரோட ஆபீஸ நோக்கி அணிகள் அந்த ஒரு அணி வந்து திரண்டு போய்க்கிட்டே இருக்கு. இத பார்த்த பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ண, அங்க வந்து ஒரு இத்தாலில எப்படின்னா ஒரு மன்னர் ஆட்சி மாதிரி தான். நார்மலா பிரிட்டன்ல எப்படி இருக்கோ அப்படிதான். அந்த மன்னர் தான் வந்து பிரைம் மினிஸ்டர வந்து அரசமைக்க வந்து ஏற்படுத்தி விடுவாரு. ஸோ பெரிய அளவுல வந்து மன்னர் நெனச்சா தான் பிரைம் மினிஸ்டரா வந்து யாரனாலும் மாத்த முடியும். ஸோ உடனே முசோலினி வந்து ரொம்பவே இளைஞனா இருக்கானே, இவன் பின்னாடி வந்து ஒரு துடிப்பான இளைஞர்கள் படை வந்து பின்னாடி வருது. ரொம்ப வயசும் ஆகல. ஒரு 39 வயசு தான் ஆகுது. அப்படின்னு சொல்லிட்டு, சரி முசோலினிக்கு சான்ஸ் குடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அந்த படைய படைய வழி நடத்தி அந்த பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்க்கு போன முசோலினிக்கு வந்து சான்ஸ் குடுத்து அவர பிரைம் மினிஸ்டரா மாத்துறாரு. அப்போ முசோலினி ஓரளவு நல்லா தான் இருந்துகிட்டு இருக்காரு. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு அவரோட ஆட்டத்த ஆரம்பிக்கிறாரு. சோ எல்லா பத்திரிக்கையையும் அடிச்சு ஒடுக்குறாரு. எதிர்க்கட்சியெல்லாம் தூக்கி உள்ள தூக்கி போடுறாரு. பெரிய பெரிய போராட்டம் பண்றவங்களெல்லாம் பிடிச்சு உள்ள தூக்கி போடுறாரு. அவங்களெல்லாம் கொல்றாரு போராளிகளெல்லாம். ஸோ எல்லாத்துக்குமே நான் தான் அப்படின்னு சொல்லி, நான் மட்டும் தான் அப்படின்னு சொல்லி அந்த மொத்த பவரையும் கண்ட்ரோலுக்கு எடுக்குறாரு. இத்தாலியோட மொத்த பவரையும் தான் ஒருத்தன் கண்ட்ரோல்ல எடுத்துக்கிட்டு, அந்த இத்தாலியையே அடக்கி ஆள்றாரு. முசோலினியோட ஆட்சியில ஜனநாயகம் அப்படிங்கிறது காணாம போகுது. அங்குள்ள மக்கள ரொம்பவே கஷ்டப்படுத்தி, அடக்கி, ஒடுக்கி, அவங்கள பாடாப்படுத்தி, அவங்கள வந்து ஏன்டா இந்த நாட்டுல நம்ம பொறந்தோம் அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்க வைக்கிற அளவுக்கு ரொம்பவே கொடுங்கோல் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு முசோலினி. அப்பந்தான் நம்ம தலைவனோட ஹிட்லரோட என்ட்ரியே உருவாகுது. 1933 அந்த ஒரு டைம்ல தான் நம்ம ஹிட்லர் வந்து ஜெர்மனியோட சான்சலரா மாறுறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு முசோலினி, ஹிட்லரும் ஃப்ரெண்டா மாறிடுறாங்க. முசோலினி ஹிட்லரோட ஃப்ரெண்டா மாறுனதுக்கு அப்புறம் அவரோட போக்கு இன்னுமே டேஞ்சர் ஆயிருச்சு. ரொம்பவே மோசமா இருக்கு. அங்க உள்ள இத்தாலியில உள்ள யூதர்கள ரொம்பவே கஷ்டப்படுத்துறாரு. அவரு இதுவரைக்கும் ஒரு 10,000த்துக்கு மேற்பட்ட யூதர்கள இத்தாலியில உள்ளவங்கள கொன்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி நெறைய பேர் சொல்றாங்க. ஆனா ஏகப்பட்ட மக்கள கொல்ல ஆரம்பிச்சுட்டாரு அதுக்கப்புறம். இதுவரைக்கும் கொஞ்சம் மக்கள் சைடு கொஞ்சம் ஒரு பரிவு காட்டுன மாரி தான் இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் அங்க உள்ள இத்தாலியில உள்ள மக்களையே நெறைய பேர கொன்னு குவிக்க ஆரம்பிச்சுட்டாரு. ரொம்பவே கஷ்டப்படுத்த ஆரம்பிச்சுட்டாரு. ஹிட்லர் சேர்ந்ததுக்கப்புறம் இன்னுமே படைபலம் எல்லாமே ரொம்ப அவருக்கு அதிகமாயிருச்சு. ரொம்ப குளோஸ் ஃப்ரெண்டா வேற மாறிட்டாங்க. ஸோ அதனால ஹிட்லர் கூட ரொம்பவே குளோஸா இருக்காரு. அப்பந்தான் செகண்ட் வேர்ல்டு வார் அப்படிங்கிறது வருது. ஸோ அந்த ஒரு டைம்ல ஃபர்ஸ்ட் இத்தாலி வந்து பெருசா நம்ம இதுல கலந்துக்கிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி தான் இருந்தாங்க. ஆனா ஹிட்லர் வந்து பயங்கரமா அடிச்சு முன்னேறி போனதுனால, ஜெயிக்கிற மாதிரி இருந்ததுனால, நமக்கும் நெறைய இடம் கிடைக்கும்.
நம்ம நாடு காலனி நாடுகள் நெறைய கிடைக்கும், நெறைய இடங்கள் கிடைக்கும் அப்படிங்கிற ஆசையில நம்ம முசோலினி ஹிட்லர் கூட சேர்ந்துடுறாரு. அதுதான் அவர் பண்ண மிகப்பெரிய தப்பே. ஹிட்லர் கூட சேர்ந்த உடனே என்ன ஆச்சு அப்படின்னா, நம்ம அமெரிக்கா அந்த மேற்குலக நாடுகள் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் வந்து நம்ம முசோலினி மேல ரொம்பவே கோவமாயிட்டாங்க. ஏன்னா, அதுவரைக்கும் பெருசா இத்தாலி மேல வந்து மேற்குலக நாடுகள் வந்து கோவமா இல்ல. ஏன்னா, ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார்ல மேற்குலக நாடுகள் கூட தான் நம்ம இத்தாலி நின்னுச்சு. ஸோ, அதனால அந்த ஒரு டைம்ல ரொம்பவே கோவம் இல்ல. முசோலினி இப்படி ஹிட்லர் கூட சேர்ந்த உடனே ரொம்ப கோவமாயிட்டாங்க. இவங்கள எப்படியாவது வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் முசோலினியோட பிரான்ஸ் கூட சண்டை போடுறாங்க. அப்போ முசோலினியோட படை தோத்துருச்சு. ஸோ, முசோலினிக்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்காக நம்ம ஹிட்லரும் ஹெல்ப் பண்றாங்க. கிரீஸ் இந்த பக்கமும் முசோலினிக்கு அட்டாக் பண்ணி தோத்து போயிடுறாங்க. கிரீஸ் சைட்லாம் தாறுமாறா அடி விழுது. முசோலினி என்ன பண்ணனே தெரியல. ஸோ, முசோலினி வந்து இதுக்கப்புறம் நம்ம இருந்தா லாக் ஆயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அங்கங்க தப்பிச்சு ஓடுறதுக்கு நெறைய பதுங்கு குழிகள்லாம் தேடி ஓடிக்கிட்டு இருக்காரு. ஸோ, அந்த நாட்டுக்குள்ள எதிர்ப்பு அதிகமாயிருச்சு. ஸோ, இதுவரைக்கும் முசோலினிக்கு யார் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்களோ, அவங்களே முசோலினிய கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே உக்கிரமா தேட ஆரம்பிச்சுட்டாங்க. முசோலினியும் தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்காரு. நம்ம அ இத்தாலியோட மன்னனான விக்டோரியா இம்மானுவேல் அப்படிங்கிறவங்க நம்ம முசோலினிய டிஸ்மிஸ் பண்றாரு. ஸோ டிஸ்மிஸ் பண்றதுக்காக பார்லிமென்ட்ல ஒரு ஓட்டெடுப்பு வைக்கிறாரு. அதுல முசோலினிக்கு எதிரா சொந்த மருமகனான சியோன் அப்படிங்கிறவன் எதிரா வாக்களிச்சுட்டான். அவங்க பையன் பொண்ண தான் எடுவா அப்படிங்கிற அவங்களோட பொண்ண தான் கல்யாணமே பண்ணியிருக்கான். ஆனா அவனே முசோலினிக்கு எதிரா வாக்களிச்சுட்டான். சொல்லி முடிஞ்சுச்சு. அங்கேயே முசோலினி என்னடா பண்றது? நம்மளோட மருமகனே நமக்கு எதிரா வாக்களிக்கானே! அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் பண்ண அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ முசோலினிய டிஸ்மிஸ் பண்ணி அனுப்பிடுறாங்க. அவர வீட்டோட சிறை காவல், வீட்டு காவல் மாதிரி வச்சு பிடிச்சு வச்சுடுறாங்க. ஸோ இத கேள்விப்பட்ட ஹிட்லர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, தலைவன் உடனே உளவுப்படை அமைச்சு அனுப்பி, என் நண்பன எப்படியாவது மீட்டு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உளவுப்படை அனுப்பி மீட்டுறாரு. நண்பனையும் காப்பாத்தி கூப்பிட்டு வந்து, அதோட இன்னொரு பக்கம் இத்தாலியோட நார்த் சைடுல வந்து கொஞ்சம் நம்ம முசோலினிக்கு வந்து ஆதரவுகள் இருக்கு. ஸோ அந்த பக்கம் ஒரு சும்மா ஒரு நீ ஒரு அரசோ எதுவும் சும்மா ஒரு அரசாங்கம் மாதிரி இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு ஒரு ராஜ மரியாதையோட வச்சிருக்காப்புல நம்ம முசோலினிய. ஆனா அதுவுமே கேள்விக்குறியா மாறுது. ஒரு 2 வருஷம் நல்லா இருந்துச்சு. அந்த ஒரு டைம்ல திரும்ப மருமகனையும் பழி வாங்கிடுறாரு. மகள் உடனே ரொம்பவே முசோலினி மேல கோவிச்சுக்கிட்டு அவங்களும் போயிடுறாங்க. முசோலினி லைஃப்ல பேக் டு பேக் நெறைய நடக்க ஆரம்பிச்சுருச்சு. ஏன்னா, முசோலினியோட பையனான ப்ரூனோ அப்படிங்கிறவங்களும் அ பைலட்டா இருந்தாங்க. விமானங்கள்லாம் ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ, அவங்களுமே இறந்துடுறாங்க ஒரு ஃப்ளைட் ஆக்சிடென்ட்ல. ஸோ, முசோலினிக்கு வந்து பேக் டு பேக் லாஸஸ் இருக்கு. ஆனா, முசோலினியோட லவ்வர் இருக்காங்கல்ல, அவங்க மட்டும் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க முசோலினி கூட. முசோலினியோட ஃபாசிசம் வந்து ரொம்பவே ஈர்ப்படைஞ்சு, அ கிளாரா பெட்டாச்சி அப்படிங்கிறவங்க வந்து முசோலினிய ரொம்பவே லவ் பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க. ஆனா, முசோலினிக்கு வந்து ரேச்சல் அப்படிங்கிற ஒரு ஒய்ஃபும் இருக்காங்க. ஸோ, முசோலினியோட லைஃப் அப்படி போயிட்டு இருக்கு. அவங்க கொஞ்ச நாள்ல ஹிட்லரும் தோத்து போயிடுறாரு ஆப்வியஸ்லி. ஸோ, முசோலினி இத்தாலியில இருந்தா நம்மள கொன்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து தப்பிச்சு ஓடுறாரு. அப்படி ஓடும்போது முசோலினிய லாக் பண்ணிடுறாங்க. ஒரு லாரியில தப்பிச்சு போயிட்டு இருக்காரு. லாக் அடிச்சிடுறாங்க. நம்ம ஆளு உடனே இறங்கி வரும்போது அவங்களோட மனைவியான ரேச்சல் வந்து வெளிய வரல. அவங்க உயிர காப்பாத்திக்கிட்டு லாரியிலே பதுங்கி படுத்துக்கிறாங்க. ஆனா, நம்ம முசோலினியோட லவ்வரான கிளாரா பெட்டாச்சி அப்படிங்கிறவங்க வெளிய குதிச்சு முசோலினிக்காக கூட வந்துடுறாங்க. ஒய்ஃப் வரல. ஆனா, லவ்வர் வந்துடுறாங்க. இதான் மிகப்பெரிய ஆச்சரியமே. பேசிக்கா இப்போ நம்ம ஊர்லாம் அப்படிலாம் வாய்ப்பே கிடையாது. ல அவங்க உயிர் தான் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி தப்பிச்சு ஓடிருவாங்க. ஆனா, இங்க அப்படி இல்ல. முசோலினி நம்ம உயிர் போனாலும் பரவால்ல அப்படின்னு சொல்லி அவங்க லவ்வர் வந்து ஆப்வியஸ்லி வந்து குதிச்சு வெளிய வந்துடுறாங்க. ஸோ 2 பேருமே பிடிச்சு கொண்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் முசோலினிய பிடிச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா, முசோலினி எப்படியும் கொல்ல தான் போறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. ஆப்வியஸ்லி முசோலினி மேல நாடே கோவமா இருக்கு. ஸோ முசோலினிய கொன்றுலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி 29 ஏப்ரல் 1945 அந்த ஒரு காலகட்டத்தில முசோலினிய சுட்டு காலி பண்ணிடுறாங்க. ஸோ முசோலினி முடிஞ்சு அவ்வளோதான் சாப்டர் க்ளோஸ் ஆயிருது. அதுக்கப்புறம் மறுநாள் என்ன பண்றாங்க அப்படின்னா,
முசோலினியோட உடம்ப கொண்டு வந்து ஒரு கம்பத்துல கட்டி வைக்கிறாங்க. அதுதான் இருக்கிறதுலே கொடுமை. ஒரு நாட்டை ஆண்டவன கம்பு, கட்ட, கல்ல கொண்டு எரிஞ்சு அந்த மக்கள் சிதைச்சு எடுத்துடுறாங்க. எந்த ஒரு மனுஷனுக்கும் நடக்கக்கூடாதது முசோலினிக்கு நடந்துச்சு. எந்த ஒரு நாட தான் வந்து மிகப்பெரிய வல்லரசாக்கணும், வான அளவுக்கு உயர்த்தணும் அப்படின்னு நினைச்சு அந்த நாட்டுக்காக சர்வாதிகாரத்த கையில எடுத்தானோ, அதே சர்வாதிகாரத்தால அவன் கீழயும் விழுந்தான். அந்த நாட்டு மக்களாலேயே வெறுத்து ஒதுக்கி, அவனையே அந்த உடம்பு அந்த டெட் பாடியையே கல்லால் அடிச்சு சிதைக்கிற அளவுக்கு அந்த நாட்டு மக்கள் வெறிகொண்டு அவன் மேல இருந்தாங்க. எதுக்காக அப்படின்னா, அந்த அளவுக்கு அந்த நாட்டு மக்கள அந்த சர்வாதிகாரத்தோட உச்சமான முசோலினி கொடுமைப்படுத்தினதுனால. முசோலினியோட கிரேசியான சைடு என்ன அப்படின்னா, முசோலினி அப்படிங்கிறவன் ஒரு சாதாரண ஒரு வீட்ல இருந்து வந்தவன். ஒரு சாதாரணமான நார்மலா ஒரு மிடில் கிளாஸ்ல உள்ளவன். அவன் நம்மளுக்கானவன் அப்படின்னு மக்கள நம்ப வச்சிருந்தான். அது மட்டும் இல்ல, முசோலினி வந்து ஒரு டீச்சரு, பத்திரிக்கையிலயும் வேலை பார்த்திருக்கான். ஒரு நார்மலா சொல்லணும்னா ஒரு டீச்சராவும் இருந்திருக்கான். ஒரு பத்திரிக்கையிலயும் வேலை பார்த்திருக்கான். ஸோ மனிதநேயம் அப்படிங்கிறது அவனுக்கு கண்டிப்பா இருந்திருக்கும். ஏன்னா அவன் படிச்சிருக்கான். ஸோ பெரிய அளவு மனிதநேயமும் இருந்திருக்கும். ஒரு கஷ்டப்பட்ட ஃபேமிலில இருந்தும் வந்திருக்கான். ஆனா அப்படியாப்பட்டவன் தான் அந்த மக்களுக்கு அவன நம்புன அந்த மக்களுக்கு ஆப்படிச்சிருந்தான். அது மட்டும் இல்ல, முசோலினி வந்து எப்பவுமே ஒரு கேப் வச்சிருப்பான். அது எதனால அப்படின்னா, முசோலினிக்கு வந்து லைட்டா முடிகள் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்குமாம். ஹேர் வந்து லாஸ் ஆனதுனால, அவனுக்கு அந்த சொட்ட தல இருக்கிறதுனால அவனுக்கு ரொம்பவே ஒரு கூச்சம் ஏற்பட்டதுனால, ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்ணதுனால, எப்பவுமே கேப் வச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சில இடங்கள்ல பார்க்க முடிஞ்சுச்சு. அது மட்டும் இல்ல, முசோலினிக்கு கேட்னா பயமாம். ஸோ, அவன சுத்தி இருக்கிறவங்க யாருமே கேட் எதுவுமே வச்சிருக்க மாட்டாங்களாம். அது மட்டும் இல்லாம முசோலினிக்கு எப்பவுமே இருட்டுனாலுமே பயம்தான். முசோலினி பேசிக்கா ஒரு கேட்டுக்கு பயப்படுறவன். ரொம்பவே நம்ம வீராதி வீரன், இத்தன மக்கள கொன்றுருக்கான், ரொம்பவே மனதைரியம் உள்ளவன் அப்படின்னு சொல்லி நம்ம நெனச்சுட்டு இருந்திருப்போம். ஆனா, ஒரு சாதாரண ஒரு கேட்டுக்கு பயந்துருக்கான். அது மட்டும் இல்லாம ஒரு இருட்டுக்குமே பயந்துருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே கிரேஸியா இருந்துச்சு. ரொம்பவே ஃபன்னியாவும் இருந்துச்சு. நம்ம இவ்வளோ பெரிய வீரன் அப்படின்னு சொல்லி நெனச்சுட்டு இருந்தவனே, ஒரு சாதாரண ஒரு பூனைய பார்த்து பயந்துருக்கான். ஸோ, இத பார்க்கும்போது ரொம்பவே வித்தியாசமா இருந்துச்சு. முசோலினியோட கேரக்டர பத்தி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு நார்மலான ஃபேமிலில இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்ப உருவாக்கி, ஒரு பெரிய ஆளா மாறியிருக்கான். ஆனா, அத பெரிய அளவுக்கு பயன்படுத்திக்க தெரியாம, அத அவனே அவனோட லைஃப்ப அழிச்சுக்கிட்டான். ஸோ, மக்களுக்கு நல்லது பண்ண வேண்டியவனே அவனோட முட்டாள்தனத்தால அந்த சர்வாதிகாரம் நான் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு அகந்தையாலே அழிஞ்சு போயிட்டான். ஸோ, ஒரு நார்மலா இந்த ஸ்டோரிய பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னா, நார்மலா நம்ம கூட ஒரு சாதாரண ஒரு இடத்துல இருப்போம். ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு வளரணும் அப்படின்னு சொல்லி நமக்கு எண்ணமா இருக்கும். ஆனா, நம்மனால முடியுமா? முடியாதான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்திருப்போம். ஆனா, நம்மளாலயும் முடியும். ஏன்னா, ஒரு முசோலினி அப்படிங்கிறவன் ஒரு சாதாரண ஒரு ஃபேமிலில இருந்து ஒரு நாட்டுக்கே மிகப்பெரிய தலைவனா மாற முடியும் அப்படின்னா, நம்மளாலயும் முடியும். எல்லாருமே ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருங்க. நம்மளோட கோல நோக்கி ஓட ஆரம்பிங்க. ஸோ, அடுத்த வீடியோல சந்திக்கிற வரைக்கும் முசோலினி உனக்கு தம்பியால? அவன் இவன்னு பேசிக்கிட்டு இருக்க?